இந்தியாவின் கர்நாடக மாநிலம் மங்களூர் பிரதேசத்தை சேர்ந்த அமீரகத்தில் இருக்கும் பேரி மொழி பேசுபவர்கள் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்த விழாவை காண எனது நண்பனின் அழைப்பின் பேரில் போயிருந்தனர். ஒரு மொழி பேசும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் துபாயில் கூடிய விழாவை நான் என் துபாய் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிருக்கவே இல்லை. ஒவ்வொரு மொழி பேசுபவர்களுக்கும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட கலாச்சார நிகழ்வுகள் இருக்கும். அவை ஒவ்வொன்றையும் இவர்கள் கோணல் இல்லாமல் மேடை ஏற்றிய காட்சி உண்மையிலேயே நன்றாக இருந்தது. மணப்பெண்ணை நடுவில் வைத்து தோழிகள் சுற்றி நின்று பாடும் காட்சியை இவர்கள் மேடை ஏற்றிய விதம் இருக்கே, எவ்வா பிரமாதம். மேடைகளில் நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் தொழில் வாய்ப்புக்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட, துபாயில் கம்பெனி வைத்திருக்கும் பேரி மொழி பேசுபவர்கள் ஒவ்வொருவராய் கூடாரம் அமைத்து அவர்களது கம்பெனியை விளம்பரப்படுத்த, மறுபக்கம் இவர்களுடைய சாப்பாட்டு கடைகள் வரிசையாக இருக்க, இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் விழாவிற்கு வந்தோம், பார்த்தோம், திரும்பிவிட்டோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவராய் இவர்கள் பார்த்து பார்த்து பேசி உறவுகளை வளர்த்து கொண்ட விதத்தை நான் பார்த்த போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு நிகழ்வை நாம் நடத்தவில்லையே என்று. மதியம் 12 தொடங்கி நடு இரவு வரைக்கும் நடந்த இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாக கர்நாடக மாநில அமைச்சர், எம்எல்ஏ மற்றும் மாநில சபாநாயகர், பிரபல தொழில் அதிபர்கள் வருகை தந்து விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி இருந்தனர். உண்மையை சொல்ல போனால் இவர்களது பேரி மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை, பேச்சு வழக்கு மட்டும்தான். தமிழும், குறிப்பாக இலங்கை தமிழும் மலையாளமும் கலந்த வார்த்தைகள் இவர்கள் பேசுவதில் அதிகம் இருப்பதால் ஒரு மாதிரியாக நான் சமாளித்து பேசுவதுண்டு. இந்த நிகழ்வை மொத்தமாக பார்த்ததில் எனக்கு பிடித்திருந்தது என்ன தெரியுமா? என்னதான் 10,000 பேர் கூடி விழாவை நடத்தினாலும் தொழுகை நேரம் வரும்போது பொடுபோக்காக இல்லாமல் அனைத்தையும் நிறுத்தி இவர்கள் தொழுது கொண்ட விதமும், பண்பாடான ஆடைகளை ஆண்களும் பெண்களும் அணிந்து வந்த முறையையும் பார்த்த போது நாம் எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, படைத்தவனுக்கு பொருத்தமாக நடக்கிறோமா என்பதே முக்கியம் என்பதில் இவர்கள் நன்றாக கவனம் செலுத்தி நடக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக விளங்கியது எனக்கு. இல்லையென்றால் இத்தனை பேர் சேர்ந்து விழாவை நடத்த என்ன அவசியம்? தூரமாக வேலை தேடி துபாய் வந்தாலும் உறவில் பிரிவு வரக்கூடாது என்பதை தவிர வேற என்ன இருக்க போகிறது? வெளிநாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம், நாம் உழைக்கிறோம், நாம் வாழ்கிறோம் என்று சுயநலமாக இல்லாமல் இப்படி ஒரு விழாக்களை அந்தந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இங்கு நடாத்துவது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் தானே. என்ன, நாமும் நமது ஊர்க்காரவர்களை ஒன்று சேர்த்து இதுபோல் ஒரு விழாவை நடாத்துவோமா?